கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தகப்பனே சோத்திரப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம்ப்போ தகப்பனே. இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் பார்த்து ஒருமனப்பட்டு இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம் தகப்பன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்க இதில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஆரம்பமும் முடிவும் நீராக இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படணும் தகப்பனே. இந்த இடத்துல நீர் எங்களோட ஆண்டவரே இருந்து எங்களை பலப்படுத்தணும், ஆவியில் உற்சாகப்படுத்தணும் அப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போன இருதயத்தை தட்டி எழுப்பி ஆண்டவரே உற்சாகப்படுத்தி ஆண்டவரே கம்பீரமாக உம்மை ஆடி பாடி நாங்கள் துதிக்க ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் முன்பாக இருக்கிறீர், உம்மையே நம்பி இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை மனம் இறங்கி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை புதிய ஆரம்பத்தையும் தொடக்கத்தையும் நீர் கொண்டு வர போறீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களால் ஒன்று முடியாதப்பா, நீர் எங்களோடு இடைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி, உமக்கு கோடான கோடி சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீரப்பா, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே வெறுமையாக வந்து திரும்புவதில்லப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே அற்புதமும் அதிசயமாக நீர் செய்ய போறீர், அது வெளிப்படும் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், இந்த இடத்துல அபிஷேக வல்லமை இறங்குவதாகப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் பாடி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படணும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையின் மேலே உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாகப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து திரும்பி செல்லும் போது ஆண்டவரே மன நிறைவோடு சமாதானத்தோடு செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த உபவாச ஜபத்தை ஆசீர்வதிங்கப்பா. 9 மாதத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண நீங்கள் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை பாடி ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார்.
அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். செங்கடை கடந்து செல்ல அவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனைகள் செங்கடல் போல நமக்கு தடையாக இருக்கலாம், ஆனாலும் அதை கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார்.
விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, இன்று குறையெல்லாம் நீக்குவார், இன்று குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். மனிதர்கள் நம்மை கைவிட்டு போகலாம், இல்லை நம்ம நிலைமையை அறிந்து நம்மளை விட்டு விலகி போகலாம். நம்மளுடைய சூழ்நிலையை அறிந்து நம்ம கூட ஏதோ ஒரு ஆபத்தில் கூட சிக்கியிருக்கும் போது கூட நமக்கு உதவாத அநேக உள்ளங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாத தேவன் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்,
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரை கண்களை மூடி நம்ம பார்ப்போம், அவருடைய சமூகத்தை நோக்கி. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எத்தனையோ சமயங்களில் எங்களோடு நீர் கூட இருந்தீங்கப்பா. உம்முடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை நடத்தினது அப்பா. ஆண்டவரே சொல்லி முடியாத பெரிய நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்தவர் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே கடந்த காலங்களில் நாங்கள் வந்த பாதையில் எல்லாம் தகப்பனே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே தயவுள்ள அந்த கரம் ஆண்டவரை தாங்கி பிடித்தது அப்பா. நாங்கள் தடுமாறி விழும்போதெல்லாம் ஆண்டவரே மனிதர்கள் முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே எங்களோடு நீர் இருந்து தாங்கி வழி நடத்தினீர் அப்பா. அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தீரப்பா, எப்படி நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின ஆண்டவரே பெரிய நன்மைக்காக கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் பெரியவர், உயர்ந்தவர் அப்பா. ஆண்டவரே சத்ரு எங்களை மேற்கொள்ளும் போது ஆண்டவரே அவனுடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்காமல், மனிதருடைய கையிலே எங்களை ஒப்பு கொடுக்காமல் எங்களை வேலியடைத்து பாதுகாத்தீரப்பா. அந்த பெரிய இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு மிக பெரியதப்பா. ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கள் அன்பை நினைத்து ஆண்டவரே ஓடி போனோம், தடுமாறி போனோம், ஏமாந்து போனோம். ஆனாலும் உம்முடைய அன்பு மிக பெரியது. நாங்கள் சோர்ந்து போகும்போது, பலனற்று போகும்போது, விழுந்து போகும்போது தாங்குகிற அன்பு உம்முடைய அன்பாக இருக்கிறதப்பா. மிக பெரிய அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே மறக்கப்பட்டு ஆண்டவரே மனிதர்களால் தள்ளப்பட்டு ஆண்டவரை இருந்த கல்லாக எங்களை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தினீர். அந்த அன்பு மிக பெரியதப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன்
இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, முழு இருதயத்தோடு சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் ஏகோவா ராப்பா ஏகோவா ராப்பா சுகம் தந்தீரே
ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்குவதாகப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கருத்தாய் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறப்பா. இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் ஆண்டவரே நன்மையாக செய்து முடிக்க போறீர். இந்த கூட்டம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் விளங்குவதாகப்பா. இன்னும் ஜப வேளையில செய்தி வேளையில ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே என்ன ஜப குறிப்புக்காக நாங்கள் கூடி இருக்கிறோமோ அதை ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய போறீரப்பா. நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே உமக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே உமக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நாங்கள் எந்த காரியத்தை வைத்து ஜபத்தை குறிப்பை வைத்து ஜபிக்கிறோமோ அந்த உபவாச ஜபத்தில் நீர் பல கனியை திறந்து ஆசீர்வதிக்க போறீர். அதற்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் வெறுமையாக போகக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவானதை காண ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிரியை செய்யணும். குறைவானது ஓடி போக நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அபிஷேக வல்லமை அற்புதம் விளங்குவதாக நீர் ஆண்டவரே இடைப்படும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் உங்கள் கிருபையே ஏசப்பா. ஏசப்பா, இந்த சிறிய கூட்டமாய் கூடி ஏசப்பா உம்மை ஆராதித்தோம் ஏசப்பா. அந்த ஜெப வேளைக்குள் கடந்து செல்ல போகிறேன் ஏசப்பா. ஏசப்பா, அதற்கு முன்பாக ஆண்டவரே ஏசப்பா எங்கள் இருதயங்களை திறக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களே ஏசப்பா. நாங்கள் தேசத்திற்காக பிற காரியங்களுக்காக ஜெபிக்கும் முன்பாக ஏசப்பா எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள் ஏசப்பா எல்லாவற்றையும் உடைய இரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா. எங்கள் இருதயத்தை ஏசப்பா உமக்கு முன்பாக விரிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்களையும் கைகளை மாத்திரம் அல்ல ஏசப்பா, இருதயத்தையும் உமக்கு நேராக திறக்கிறோம் ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே, பாவ செய்கைகள், துர்க்கிரியைகள் ஏசப்பா, துர்க்குணம் எல்லாத்திற்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் மேல் இரக்கமாயிருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. தாழ்த்துகிறோம் 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 ஏசப்பா. உங்கள் பாவங்களை தேவன் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக
இசப்பா ஒரு சுவராக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே இசப்பா. அந்த வார்த்தையின்படி அந்த சுவரை தகர்த்து போடுங்க ஆண்டவரே. இசப்பா எங்கள் ஜெபம் ஆண்டவரே பரலோகத்தில் கேட்கப்படணும் இசப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் செய்தவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னி எங்களை அழைத்தீரேப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லேன் என்று சொல்லி இந்நாள் வரை எங்களை போஷித்து பாதுகாத்து நடத்துகிறீரேப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இசப்பா பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி ஆண்டவரே பிரசவிக்க பண்ணுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீங்களப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னீங்களப்பா. எங்களை விடுவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு சொன்னீங்களே இசப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 இசப்பா. எங்கள் மேல் வைத்த ஒவ்வொரு கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவிற்காய் நன்றி இசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. உங்கள் சார்பில் நாங்கள் விழுந்தோம் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இசப்பா, நன்றி இசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே இயேசுப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல இயேசுப்பா நாங்கள் உங்கள் கையில் இருக்கிறோம் இயேசுப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. எங்களுடைய அலைச்சலை அறிந்த தெய்வம், எங்களுடைய கண்ணீரை இயேசுப்பா உங்களுடைய துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரவும் பகலும் என்னை நினைத்து தேடுகிறவர்களின் விஷயத்தில் பொறுமையாய் இருப்பேனோ என்று சொன்னீங்களே இயேசுப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இயேசுப்பா ரெட்டிப்பான நன்மையை அடைவாங்கன்னு சொன்னீங்களே இயேசுப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்து நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாலானதை பயிர் நிலமாக்குகிற தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களில் பாலானதை இயேசுப்பா பயிர் நிலமாக்குங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காய், நீர் கொடுத்த ஜீவனுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எத்தனையோ பேர் ஆண்டவரே மரணித்து போயிருப்பாங்க, அழிந்து போயிருப்பாங்க. ஆனாலும் அழியாது நீங்கள் எங்களை காத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உங்கள் சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும் இயேசுப்பா, நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, நாங்கள் இப்பொழுது தேசத்திற்காகவும் இயேசுப்பா அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்கள் கேளுங்க இயேசுப்பா. கேட்டு அதற்கு பதில் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்திற்கு ஜெபிப்பதற்கு முன்பாக எனக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை, அதை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். அதாவது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை. இன்றைக்கி நம்ம அநேகர் பலவிதமான நெருக்கம், போராட்டம், பல பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் நம்ம வந்திருக்கலாம். என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பதுன்னு நம்ம கலங்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். அதாவது உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் சமாதானத்தையும் ஒரு அமைதியையும் கர்த்தர் அருளுவார். நம்ம இப்பொழுது ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவதாக நம்ம இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் உம்முடைய ஆத்மாக்களை இயேசுப்பா, எல்லா ஆத்மாக்களும் உம்முடைய ஆத்மாக்களை இயேசுப்பா, ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, இந்தியாவை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்தியாவை நீ ரட்சிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுப்பா இருக்காங்க ஆண்டவரே. அவர் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. சந்தித்து ஆண்டவரே ரட்சிப்பை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்தியாவில் உள்ள எல்லைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இராணுவ வீரர்கள் அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மருத்துவமனையில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, இந்த வேளையிலும் மருத்துவமனையில் அநேக ஜனங்கள் இயேசுப்பா ஜீவனுக்காக போராடிட்டு இருப்பாங்க. இயேசுப்பா, அவங்களுடைய பிள்ளைங்க, கணவன், மனைவி, பெற்றோர் வெளியே இயேசுப்பா கதறிக்கொண்டு இருப்பாங்க. இயேசுப்பா, நீங்கள் அது ஜீவனை கொடுத்து, இந்த சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுக்க போவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீ பிரிவில் உள்ளவர்கள், காய்ச்சல் பிரிவில் உள்ளவங்க ஆண்டவரே, எய்ட்ஸ் நோயாளிகள், கேன்சர், இன்னும் பலவித நோய்கள், சிறு குழந்தை பிரிவு, இன்னும் அநேக பிரிவுகள் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை பெறணும் இயேசுப்பா. அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, சுகத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். அநேகர் தவறே செய்யாமல் சிறையில் தண்டனை அனுபவிப்பாங்க. ஒருவேளை துன்மார்க்கமாய் நடந்து அங்கே தண்டனை அனுபவிக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீதிமானையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் விடுவிக்கணும். நீதிமானையும் கர்த்தர் விடுவிக்கணும். துன்மார்க்கர் மனந்திரும்பி விடுதலையாகணும். இயேசுப்பா, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, உங்களுடைய ஊழியர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, சிறைச்சாலையில் உள்ள ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் விடுதலையாகணும். இயேசுப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, நீங்கள் ரட்சிப்பை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
4வதாக சிறு குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் வந்து சிறு குழந்தைய வந்து ஒரு நாய் கடித்து, அநேக தெருநாய்க்கள் வந்து இந்த குழந்தையை கடிக்கி அவங்க தாயார் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இது போல் சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். ஏசப்பா, சிறு குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா, இந்திய தேசம் முழுவதும் உள்ள சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். ஏசப்பா, சிறு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, உம்முடைய கரம் அந்த குழந்தைகளோடு இருக்கணும். ஏசப்பா, போக்கை வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, சிறு குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, அடுத்ததாக மன வளர்ச்சி குன்றியோர், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அநேக பிள்ளைங்க மன வளர்ச்சி குன்றிய பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள விட அவங்கள பார்க்குறவங்க தான் கஷ்டம், அவங்கள பராமரிக்கிறவங்க. ஏசப்பா, அவங்களுக்காகவும் அந்த குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து அநேகர் இன்னைக்கு வந்து பலவிதமான காயப்பட்ட உள்ளங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் அவங்களுடைய இருதயத்தில் ஏதோ சில உறவுகளால், தொழிற்காரியங்களால், பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இருதயம் காயப்பட்டு இருக்கலாம். அந்த காயப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் காயம் கட்டணும், ஆற்றணும். நான் உனக்கு ஆரோக்கிய மரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே இயேசுப்பா, அந்த வார்த்தையின்படி காயங்களை நீர் ஆற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து பிரிவினை, ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள பிரிவினை மாறி கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தண்ணீர் தட்டுப்பாடு. இயேசுப்பா, இன்றைக்கி அநேக இடங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. இயேசுப்பா, அந்த பரிபூர்ண இயேசுப்பா ஆசீர்வாதமான மழை பெய்யணும். இயேசுப்பா, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தாக கிறிஸ்தவ அமைப்புகளின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரங்க, மிஷினரிகள் தாக்கப்படுறாங்க. அநேகருடைய வீடுகளே போய் தாக்குதல் நடக்குது. அதிலிருந்து கர்த்தர் தாமே தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். அநேகருக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுப்பா, அதற்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக விக்கிராராதனை, வேசித்தனம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் 2. விக்கிராராதனை, வேசித்தனம். இயேசுப்பா, உம்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இயேசுப்பா, விக்கிராராதனை, வேசித்தனத்திலிருந்து பரிபூர்ண சுகம், விடுதலை அடைய கிருபை இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளை விக்கிராராதனைக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு வசனம் இருக்கே. இயேசுப்பா, அந்த வார்த்தையின்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததியையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்காக சிலர் வந்து ஆண்டவரை அறியாதவங்க ஆண்டவருக்காக மறைமுக கிறிஸ்தவங்களாக வாழ்வாங்க. அவங்களுக்காக ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இன்னுமே அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபை இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மதுபான கடைகள் மூடப்படுவதற்காக ஜெபிப்போம். இயேசுப்பா, இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இயேசுப்பா இந்த மதுவால் பாதிக்கப்படுகின்றன. இயேசுப்பா, அநேக பிள்ளைகள், குடும்பங்கள் இயேசுப்பா வறுமையில் வாடுறாங்க. இயேசுப்பா, இதிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுப்பா நீங்கள் விடுதலை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிள்ளை சூனிய மாந்திரிக கட்டுகள். இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவ பிள்ளைங்கள் கூட அதாவது உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைங்கள் இல்லை, ஆண்டவரை
அறியாத அல்லது ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்காத பிள்ளைகள் பிறருக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களே பில்லி சூனிய மாந்திரிகத்தில் ஈடுபடுறாங்க. ஏசப்பா உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு ஏசப்பா அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அஞ்சனம் பார்க்குதல், குறி சொல்லுதல், பில்லி சூனிய அதிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக ஏசப்பா பிரிவினை உண்டாக்குகிற அந்த பிசாசின் ஆவிகளிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா அதற்கு கடைசியாக தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், பிசாசின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள்லேருந்து இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக இசப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஒவ்வொரு பலவிதமான சூழ்நிலைகளில் வந்திருப்பாங்க இசப்பா. அவங்க என்ன நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் தாமே அந்த ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைவு கூர்ந்த தெய்வம் எங்களை ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நிந்தையை நீக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இசப்பா அன்பு ஊழியம் 26வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கு ஏசப்பா. அந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. வருகிற ஜனங்கள் போகிற ஜனங்கள் பாதுகாப்பாய் செல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயற்கை அனுகூலமாக இருக்கணும் ஆண்டவரே. வீடியோ ஆடியோ இசப்பா சாப்பாடு எல்லா காரியங்களும் அனுகூலமாக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியின் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விபத்து, அசுத்தம், நாசமோசம், பிசாசின் போராட்டம், நோய்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிறு கூட்டத்தை எங்களை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்து ஜாதியாவான்னு சொன்னீங்க இயேசுப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த கூட்டத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லணும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். 2 பேர் மாசமாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிப்போம். ஏசப்பா அனன்சியா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயும் சேயும் நலமுடன் வீடு திருமணம் ஏசப்பா. அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யா அவங்க 5வது மாதமாக இருக்காங்க. அவங்களும் நல்ல தாயும் சேயும் நலமுடன் வீடு திரும்பணும். கர்த்தர் தாமே அந்த குழந்தையும் அவங்களே ஆசீர்வதிக்கணும். அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த 2 ஜெப குறிப்புகளையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இவங்க சாட்சி பகிர கிருபை இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருக்குது. கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருத்தருடைய வியாபாரம், தொழில், குடும்ப வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. எங்களை ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நீங்கள் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஒவ்வொரு வருகிற நாட்களிலும் இயேசுப்பா அநேக ஜனங்களை நீங்கள் கொண்டு வாங்க இயேசுப்பா. இயேசுப்பா உம்முடைய மந்தை அதாவது இவ்விடத்தில் அல்லாத வேறு இடத்தில் உள்ள ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னீங்களப்பா. அதன்படி இன்னும் எங்கெங்கே உம்முடைய ஆடுகள் இருக்கிறதோ அந்த ஆடுகளை கொண்டு வாங்க இயேசுப்பா. மந்தையை பெருக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. நீர் நடத்திய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் எல்லாவற்றிற்கும் நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து வருகிற செய்தி வேளையிலும் கர்த்தர் தாமே மகிமைப்படணும் இயேசுப்பா. எல்லா கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே. இயேசுப்பா இந்த நாளில் இயேசுப்பா என் ஜீவனோடு என்னை பாதுகாத்து ஆண்டவரே இந்த ஜெப வேலையையும் இயேசுப்பா ஆராதனை வேலையிலும் என்னை பங்கேற்க வைத்ததற்காய்
கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னொரு ஒரு ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அதுபோல் கர்த்தர் நம்ம போகிற பாதையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இருந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி, நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே. வார்த்தையின் மூலியமாக நீர் பேசுகிற தேவன். அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை. நீர் சொன்னால் அந்த வார்த்தை ஆண்டவரே அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அது திரும்பும். ஆண்டவரே, அது ஒன்றும் தரையில் விழாதாப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையை நீர் கொடுக்கிறவர். அந்த வார்த்தையின் மூலியமாக நீர் பேசி அற்புதத்தை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, உமரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் போதிக்கிற வார்த்தை அவங்களுக்கு கால்களுக்கு தீபமுமாக, ஆண்டவரே அவங்க வழியில் ஆண்டவரே வெளிச்சமுமாக, அவங்களுக்கு வழிகாட்டியாக அது இருக்கணும் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் 9வது மாதம் இந்த வருஷத்தில் எங்களை பாதுகாத்து கூட்டி சேர்த்த அந்த தயவுக்காக இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சிறு கூட்டமாக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம்ப்பா. ஆனாலும் இதை பெருக பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கணும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலேயும் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, அவங்க அபிஷேகம் பெற்று ஆண்டவரே போகும்போது சோர்வாக பலனற்று போய் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தை என்ற ஆண்டவரே அந்த ஆகாரம் அவங்களுடைய சரீரத்துக்குள்ளே போய் ஆண்டவரே பலனடைய நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தி செல்லும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம சோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு மாதமும் இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு கொண்டு ஆண்டவரை விடாமல் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் நடத்தி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போகும்போது இந்த அடுத்த மாதம் அக்டோபர் கூட்டம் வேற வருகிறது, 26வது சோத்திர கூட்டம். அதற்காக ஜெபத்தோடு இருக்கும் போகும்போது ஆண்டவரே, வார்த்தையின் மூலியமாக நீர் வெளிப்படுத்துகிற கர்த்தர், பேசுகிற கர்த்தர், அவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை கொடுக்க போறீர் என்று நான் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளிப்பட்டு என்னோடு பேசினார். என்னென்னா, இந்த கூட்டத்திற்காக நான் என்னுடைய பிள்ளைங்க நிற்கும்போது, சாட்சிக்கு நிற்கும்போது, அந்த அற்புதத்தை நான் செய்யும் போகும்போது அவங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், ஒன்றும் வெட்கம் அடையாதுன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? ஏன்னா நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபத்தோடு இருப்போம், வைராக்கியத்தோடு ஜெபித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே, இந்த காரியம் நன்மையாக ஆசீர்வாதமாக என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்தால் அந்த அந்த அற்புதத்தை நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை மற்றவங்க முன்பாக வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தமே அதுதான். ஆண்டவர் எனக்கு அதிகமாக பேசினார். நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைக்காக, அக்டோபர் கூட்டத்துக்காக, ஆண்டவரே நான் எப்படி இதுக்கு முன்பாக நான் எப்படி ஜெபித்தனோ அதை விட நான் அதிகமாக ஜெபிக்கிறேன்ப்பா, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வர நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பிள்ளைகளை பயப்பட சொல்லாத. ஏன்னா ஒரு காரியத்திற்காக என்னுடைய பிள்ளைங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன ஆயிருமோ, எப்படி நடந்துருமோ அப்படின்னு. அவங்கள பயப்பட சொல்லாத, பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம சில நேரங்களில் பயந்து கொண்டு இருப்போம், ஒரு காரியத்தை குறித்து வெட்கப்பட்டுருவோமோ, இந்த காரியத்தில் நம்ம தலை குனிந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம இருதயத்தில் ஒரு பயம் வரும், அதை சத்துரு கொண்டு வருவான். ஆனாலும் உங்களை சாட்சியாக கர்த்தர் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ மனுஷங்க முன்பாகவும் நீ தலை குனிந்தும் அவமானப்பட்டு போயிடுவோமோன்னு நினைக்காத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 45வது அதிகாரம்
17வது வசனத்தில், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார். நீங்கள் எப்பொழுதும், இன்றைக்கு மட்டும் இல்லை, சதா காலங்களிலும். அப்படின்னா நான் உங்களோடு இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க, வெட்கப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கலங்காதீங்க, நான் உங்கள் மேல் இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறேங்கார் ஆவியானவர். அல்லேலூயா, நன்றி. அந்த வார்த்தையை பாருங்கள். நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம்தான் அடையும். ஏன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போனால் தான் உங்களுடைய இருதயம் சோர்வடைஞ்சிரும். உங்கள் முகங்கள் அப்படியே அது ஒரு என்ன சொல்லுவாங்களா, சில நேரங்களில் சுருங்கி போயிடும். பிரகாசம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் நம்மளுடைய இருதயம் இருந்தால் அது முகத்தில் தெரியும். சொல்லுவாங்க, ஏன் உனக்கு சோர்வாக இருக்க, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ இருதயத்தில் போட்டு அதை உருட்டிக்கிட்டே இருக்க போல், என்ன காரியம் அப்படின்னு மற்றவங்க நம்மளை கேட்பாங்க, அன்புக்குரியவர்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பி பார்த்த உன்னுடைய முகங்கள் பிரகாசமடையும். அல்லேலூயா. அதனால் நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கணும்னா, நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கணும். அவர் மேல் வைத்த விசுவாசம், அவர் அதை நிச்சயம் அதை கனப்படுத்துவார், நம்மளை தைரியப்படுத்துவார். அதற்கான ஒரு நன்மையான முடிவு நம்மை கண்டிப்பாக சேரும். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தையை 2வது நம்ம வாசிக்கிறோம். நீ வெட்கமடையாமல் போவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். நான் அந்த காரியத்தில் வெட்கம் அடைஞ்சிருவனோ அப்படி நீ பயந்துக்கிட்டு இருக்க, அதற்கு நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். நீங்கள் விசுவாசமாக ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது உங்களை அநேக ஜாதிகளுக்கு முன்பாக, அநேக உறவுகளுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஏன்னா நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கலை, கர்த்தரையே நம்பி இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்கள் முகங்கள் பிரகாசமடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி பார்த்திருக்கிற, ஆனாலும் என்னிடத்தில் நீ விசுவாசமாக இரு, என்னை நம்பி இரு. நான் நடக்கிற பாதையில் என்னுடைய கரத்தை நீ பிடிச்சிக்கோ, நான் உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாமல் நடத்துவேங்கார். அல்லேலூயா. அவர் கைவிடாமல் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நான் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வேன். உன்னிடத்தில் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நீ என்னிடத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும், உன்னுடைய காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 100 வார்த்தை கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மளோடு பேசுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் மேலே வைச்ச இந்த விசுவாசம் பெரியதாக இருக்கிறபடினால நீங்கள் எல்லா கண்ணிகளிலும் தப்பலாம், எல்லா ஆபத்துக்களிலும் இருந்தும் உங்களை அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அது உங்களுக்கு சத்ருவின் போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தின் உள்ள குழப்பங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆபத்தாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சரீர பலவீனம், ஒரு வியாதியினால் நீங்கள் ஒரு சிறையிருப்பில் மத்தியில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதிலிருந்து நான் பாதுகாத்து பிழைக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். வியாதிப்பட்டு இருக்கிற அந்த மகனுக்கு, அந்த ராஜாக்கு ஏசையா தீர்க்கதரிசி சொல்லும் வார்த்தை எப்படியாக இருந்தது? அப்பா, ஆண்டவர் சொல்லிட்டா, என்னோட தீர்க்க தரிசனமாக பேசிட்டார். அவனை அவனுடைய குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, பிள்ளைகளுக்கு எது செய்யணுமோ செய்ய சொல்லு, ஆனாலும் அவனுடைய ஜீவன் முடிய போகிறது, நான் அவனை எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவனை எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான். அவன் அந்த வார்த்தையை பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அவன் முகமுகமாக பேசுகிறான். எப்படின்னா, அவன் படுத்துக்கிற படுக்கையிலிருந்து திரும்பி படுத்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு நீதிமானாக நடந்தனே, உண்மையாக நடந்தனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவன் வேதனையோடு சொல்லும்போது ஆண்டவர் மனம் மாறுறார். ஏன் சொல்கிறாரு? அந்த ஏசையா அந்த முற்றத்தில், அவனுடைய வீட்டிலிருந்து அந்த முற்றத்திலிருந்து தாண்டி செல்வதற்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுகிறார். நீ போய் சொல்லு,
அவன் கண்ணீரையும் கண்டேன், அவன் விண்ணப்பத்தையும் நான் செவி கொடுத்தேன், அவனை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. நீதிமானுடைய உருக்கமான அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசமானது எப்படி இருக்கிறதா? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காணாத விசுவாசம்ங்கிறது சில பேர்கிட்ட ரொம்ப ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எப்படின்னா, என் தாயாரை குறித்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆண்டவரை பற்றி அறிந்த நாட்களில் அவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. பைபிளில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது, அந்த பைபிள் மூலிமா நம்ம எழுத படிக்க தெரிஞ்சனா பைபிளை வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். அந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எப்படி ஒரு 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 எவ்வளவு பெரிய காரியத்தை விசுவாசமாக நம்பும்போது, அது கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அந்த மலையவே நம்ம தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசனம் கூட என் தாயாருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், நீ மீன்பட்டியை கீழே போடு, நீ ஊழியத்தை செய்யணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் என் பிள்ளைகள்லாம் பட்டினியில் செத்துருவாங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் சந்ததி வரைக்கும் நான் விசாரிப்பேன், உன் தலைமுறைக்கும் உன் பிள்ளைகளை நான் காப்பேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை என் தாயார் விசுவாசித்தாங்க. எப்படின்னா, அது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் அதை நான் எப்படி நம்புறது? ஆண்டவர் அதற்கு முன்பாக என்னிடத்துல எந்த அற்புதத்தையும் செய்யலையே, இல்லை வசனத்தின் மூலியமாக என்னோடு பேசியிருக்கணும். பைபிளில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கார். அந்த வார்த்தையை அதை படித்தா கூட நம்ம இருதயத்தில் ஒரு விசுவாசம் வரும். அதுவும் தெரியாது என் தாயாருக்கு. ஆனாலும் காணப்படாதவைகள், அவர் அற்புதமே செய்யலை, வார்த்தையின் மூலியமாக பேசுகிறார். அந்த வார்த்தையை என் தாயார் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு காரியம் நடப்பதற்காக காத்து கொண்டிருப்பீங்க, ஆனாலும் அது நடந்துரும், அந்த காரியம் நன்மையாக நடக்கும், எனக்கு எதிர்மறையான காரியமாக அது அகெயின்ஸ்டாக நடக்காது அப்படின்னு நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் ஆண்டவரோட என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்னதான் எல்லா கூட்டத்திலையும் போய் நீங்கள் பங்கு பெற்றாலும் சரி, உங்கள் இருதயத்தில் அந்த இடத்துல மட்டும் இருக்கும்போது வார்த்தையை கேட்டுட்டு ஜெபிச்சுட்டு போன பிறகு மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் விசுவாசம் இருந்துட்டு நீங்கள் அதை விட்டு கடந்து செல்லும்போது உங்களுடைய விசுவாசம் காணல் நீராக அது கரைந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆண்டவர் அதில் அவர் பிரியமாக இருப்பதில்லை. நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்கள் எதை அந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நீங்கள் இருதயத்தில் போட்டுக்கிட்டு அதை தான் அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, கர்த்தரை நீங்கள் மறந்துடுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்மேல் நினைவாக இருக்கிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவன் என்னிடத்துல நினைவாக இருக்க, அவன் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அவர் நினைத்தால் இந்த காரியத்தை செய்யலாம், என் குடும்பத்தின் காரியத்தை செய்யலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யலாம் என்று அவரை மலை போல நம்பியிருக்கிற ஒவ்வொரு முகமும் வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினால நோவா காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை குறித்து, அவன் இந்த ஜனங்களிலே நான் உருவாக்கின இந்த உலகத்தில் உருவாக்கின ஜனங்களிலே நீ எனக்கு முன்பாக நீதிமானாக நீயும் உன்னுடைய குடும்பமும் இருக்கீங்க. அதனால் நான் எனக்கு மனஸ்தாபப்படுகிறேன். நான் படைத்த மனிதர்களை மனுஷங்களை நினச்சி மனஸ்தாபப்படுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆண்டவர் விட்டு விலகி அவங்க பாவத்துக்கு அடிமையாகி விக்கிரத்துக்கு அடிமையாகி பொல்லாதவர்களை அவங்க போல அவங்க இருக்கும்போது அந்த ஜனங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். நான் படைத்த மனிதர்களே இப்படி அவங்க பாவத்தின் பிடியில் இருந்து அவங்க என்னை விட்டு விலகி அவங்க ஒரு பாவத்துக்கு அடிமையாகி போயிட்டாங்களே, இதற்கு பிறகு அவங்கள அந்த பூமியில் வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் ஜலத்தை உண்டு பண்ணி மலையை உண்டு பண்ணி இந்த தேசத்தை இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது
நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மட்டும் எனக்கு முன்பாக நீ நீதிமானாக உத்தமனாக நடந்ததுனால நீ மட்டும் பிழைப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதில் உன்னுடைய குடும்பமும் சில மிருகங்களையும் நீ வைத்துக்கோ, அதற்கான தேவையான உணவு காரியத்தையும் நீ வைத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை இது நடக்க போகிறது, இதற்கு நீ தயாராயிக்கோ, நான் சொல்கிற காரியத்தை நீ செய்யும் சொல்லும்போது, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அவன் கண்களால் காணாதவை, இதுக்கு முன்பாக இந்த காரியம் மாதிரி ஒரு 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 ஆண்டவருக்கு விரியமில்லாத ஜனங்களை அழித்திருந்தால் அவனுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட சமூகம் அந்த காரியங்கள் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லும்போது அவன் காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை குறித்து விசுவாசித்தான். ஆண்டவர் இதை சொல்கிறார், இதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவரை முழு இருதயத்தோடு அவன் நம்பி இருந்தான். பாருங்க, அவன் பேழையை செய்யும்போது போகிறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இவன் கிறுக்குத்தனமாக இதை காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறான், போய் பேழையை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், வீணாக செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இவன் குடும்பத்தை பார்க்காம இப்படி உழைக்காமல் இப்படி இருக்கானே அப்படின்னு மற்றவங்க அவனை தூசிக்கும் போதும் ஏளனமாக நினைக்கும் போது அவன் ஆண்டவர் உண்மையாக என்னை படைத்த உருவாக்கின ஜீவனுள்ள கர்த்தருக்கு அவன் செவி கொடுத்தான். நம்மளும் காணாதவைகள் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எச்சரிப்பை நம்ம இருதயத்தில் கொடுப்பார். நீ இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தில் நீ ஈடுபடாத, இந்த மனிதர்களோடு நீ ஒரு உறவு வைத்து கொள்ளாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பார். நாம் அதை விசுவாசிக்கணும். சரி, இந்த காதில் சொல்லிட்டு அந்த காதில் விட்டுட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம போய் விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் எச்சரிப்பார். என்னை விசுவாசிக்கிறபடினால தான் இந்த ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னை விசுவாசிக்கிறியா அப்படின்னா இந்த காரியம் நடக்க போகிறது, நீ அதை விட்டு விலகும்பார். நம்ம விலகிறணும். இதே தான் நோவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து இருந்த மகனுக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அப்போது அறிந்து கொள்வாய் என்று இந்த வசனம்தான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை பேசும்போது அது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெட்கப்படுத்த மாட்டீங்க, ஆனாலும் அவங்க பல நாட்கள் காத்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தின் ஒரு அற்புதத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மையான முடிவுக்காக பல நாள் காத்திருக்கிறாங்களே, என்ன செய்வது என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் பேசினார். நான் கர்த்தர், நான் மனிதன் அல்ல. நான் உங்களை ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவனோடு உள்ள தெய்வன், 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பின கர்த்தர் நான் சொல்லுகிறேன், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? இந்த சமூகத்தில், இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் உங்களை சில நேரங்களில் காத்திருக்க வைப்பார். உங்கள் குடும்ப காரியத்தில் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்க, அவரே அதை காத்து வைப்பார். ஏன்னா அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. பாருங்க, திராட்சை ரசம் குறைபட்டு போகும்போது மனுஷங்க முன்பாக வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஒரு கல்யாண காரியத்தை நம்ம அதை ஏற்படுத்தி செய்யும்போது எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, அதில் வர்றவங்க ஒருத்தர் கூட எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு அவ்வளோ காரியத்தை நம்ம மெனக்கெட்டு செய்வோம். ஆனாலும் சாப்பாடில் அவ்வளோ கவனமாக இருப்போம். வந்தவங்க ஒருத்தவங்க கூட அவங்க சாப்பிடாம சென்றக்கூடாதுன்னு சொல்லி அதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். அப்படி இருக்கிற அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைபட்டு இருக்கும் போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய தாயார் கேட்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும் போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே, இன்னும் எனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க, இல்லை அதுக்கு முன்பால இருந்து வசனமா? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, அதில் யோவான் 2ஆம் அதிகாரத்தை முதல் 2 வசனத்தை படிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள்.
இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் இன்னும் வரவில்லை. நம்ம வாழ்க்கையில் காத்திருக்க வைக்கிற அந்த காலங்களில் ஆண்டவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய சித்தம் இன்னும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிற காலத்தில் கொஞ்சம் நடக்கும் போகும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு தைரியப்படுத்துங்க, நான் சோர்வடைஞ்சிருவேன், மனிதர்களுடைய பேச்சை கேட்டு நான் விழுந்து போயிடுவேன், எனக்கு ஆலோசனை மனிதர்களிடத்திலிருந்து வேண்டாம், தகப்பன் உம்மிடத்திலிருந்து வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவரிடத்துல நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயம் அவர் மேலே நம்பிக்கையாக காத்திருக்கிற உங்கள் முகங்கள் வெட்கமடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காரியம் நீ பயந்து கொண்டிருக்கிற, ஆனாலும் முன்பு இருந்த உன்னுடைய வாழ்க்கையை விட நான் தித்திப்பாக மாற்றுவேன். அதான் அந்த வார்த்தை. எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு குறைந்ததை கொடுப்பான், ருசி குறைந்ததை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற ருசி குறைந்த வாழ்க்கை ஆண்டவர் அதை 2 மடங்கு 4 மடங்கு யோபுக்கு கொடுத்த மாதிரி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் தருவார். அது அந்த வசனம் தான். யோவான் 2:10 வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். எப்படி? கசப்பானது இல்லை, ருசி நிறைந்தது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கசப்பானது, குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கசப்பானதாக இருக்கிறதோ அதை நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கீங்க, அந்த அற்புதம் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். பாருங்கள், மத்தேயு 14வது அதிகாரத்தில் 30-31 வசனத்தை நம்ம வாசிப்போம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய். ஆண்டவர் சீசர்களெல்லாம் ஒரு படகுல ஏற்றி அவங்கள கொண்டு அக்கறைக்கு போக சொல்லிட்டு அவர் மலை மேலே ஏறி ஜெபிக்க போகிறார். ஆனால் 4ஆம் ஜாமத்தில் அந்த இரவு சொல்லப்போனால் அது ஒரு விடிகிற இரவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இரவில் ஒரு புயல் காற்று அந்த பேலை மூழ்கிற படகு மூழ்கிற நிலைமைக்கு போகிறது. எல்லாரும் கூக்குரலிடுறாங்க, ஐயோ நம்ம மூழ்கி நம்மளுடைய ஜீவன் போயிருமோ அப்படின்னு சீசர்கள்லாம் கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த இடத்துல கடலில் நடந்து வருகிறார். பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்கிறார். அப்போது இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே உமக்கு நீர் உத்தரவும் கொடுத்தா நீர் நிற்கிற இடத்துக்கு நான் வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போது நீ வான்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். யாரை? பேதுருவை பார்த்து. ஆனாலும் அவன் வரும்போது அந்த இடத்துல சிறு விசுவாசத்தை இழக்கிறான். அதாவது வாசிக்கிறோம், உடனே காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அவன் காற்றை அடித்த உடனே நம்ம விழுந்துருவோமோ, நம்ம மூழ்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் பயந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படிங்கிறான். ரட்சியும்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் ஜீவனை காப்பாற்றும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த வார்த்தையை பாருங்கள். சில நேரங்களில் நம்ம குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், நம்ம வெளியே நம்ம மற்றவர்களாலையும் ஒரு சிறு புயல் காற்றுன்னு அடித்த உடனே நம்ம மூழ்கிடுவோம். இதில் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுவோம், வெட்கப்பட்டு போயிடுவோம், நம்ம தொழில் முடங்கி போயிடும், நம்ம குடும்ப வாழ்க்கை முடங்கி போயிடும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது முடங்கி போயிடும்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த வார்த்தை பெரிய ஒரு வார்த்தை. என்னன்னா, ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கிடணும். ஆண்டவரை ஒரு நாள் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இந்த காரியத்தில் நான் என்னுடைய குடும்பம் வெட்கப்பட்டு போயிருமோ, நான் தலை குனிந்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் முழு இருதயத்தோடு வைக்கிற விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. பாருங்க, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை அவன் முழு இருதயத்தோடு கேட்டு அதற்கு செவி கொடுத்து மறுக்காமல் அவன் செய்தான். தனக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியும், ஆண்டவர் குழந்தையும் கொடுத்தார். அந்த குழந்தையவே என்னை விட அவனை நீ நேசிக்கியான்னு சொல்லி அவனை கொண்டு போய் பலியிட சொன்னார். அதற்கும் அவன் துணிந்தான். அவன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்த மகன். அவர் சொல்லுகிற காரியத்தை அவன் ஆண்டவர் யோசிக்காமல் செய்கிற ஒரு மனிதன். அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த வார்த்தையை பாருங்கள், எல்லாம் அடங்கியிருக்கு. கர்த்தர் கையை நீட்டிட்டார், இந்த இடத்துக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்த பற்றி, அங்கே உள்ள சூழல் பற்றி, அப்படி அங்கே என்ன இருக்கிறது, நம்மளால் பிழைக்க முடியுமா, நம்ம வருமானத்துக்கு என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு என்ன இருக்குது, நம்ம மனைவியை பாதுகாத்துக்கொள்ளும், நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி போய் எங்கள் ஜீவிப்போம், அதை பற்றி எதையும் யோசிக்கலை. ஏன்னா விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து கர்த்தர் அவனுக்கு கொடுக்குற ஒரு தேசத்திற்கு போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேசத்தை அவன் விசுவாசித்தான். ஏன்னா அந்த போனால் அங்கே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையில் நிச்சயம் நன்மையானதை செய்வார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 12:1-2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் ஒரு தரிசனத்தோடு. நீ இந்த இடத்துக்கு போ, நீ உன் கூட எத்தனையோ பேர், ஆண்டவரே நான் பழகிட்டேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் வருஷமாக நான் இருக்கிறேனே, இவங்களெல்லாம் எப்படி நான் விட்டுட்டு போவேன், நான் இந்த இடத்துல விட்டு நான் போனால் அங்கே தெரியாத இடத்துக்கு நான் போவேன், போய் நான் எப்படி வாழ்வேன்னு ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கான இடத்தை ஏற்படுத்தி வைத்துட்டு தான் ஆண்டவர் உங்களையே போக சொல்லுவார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்துக்கு கொண்டு போகிறார், நிச்சயம் அங்கே எனக்கு எல்லா காரியத்தையும் அவர் ஒழுங்குபடுத்தியிருப்பார் என்று விசுவாசித்தான். அதை நம்பினபடினால தான் ஆண்டவர் அவனை உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் கடந்த கால சிறு வயதில் ஞாபகம் வருகிறது. எப்படின்னா, நாங்கள் இப்போ தான் இந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறது. நான் ஒரு 30 ஆண்டுகளாகவே நான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் தான் நான் இருந்தேன். ஒரு வீடு நாங்கள் இருந்தோன்னா, நாங்கள் அந்த வீட்டில் அம்மா எல்லோரும் இருக்கும்போது ஒரு வீடு இருந்தால் 10-15 வருஷம் குறைஞ்சது எடுப்போம். ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களும் எங்களுக்கும் ஒரு பாண்டிங் வந்துடும். எப்படின்னா, நாங்கள் கரெக்டாக வாடகை கொடுத்துருவோம், எல்லா காரியத்தையும் செஞ்சுருவோம். அவங்க எங்களை அனுப்பணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒன்று அந்த வீட்டை விற்கிறதுக்காக ஏதாவது அந்த வீடை வச்சு இன்னொரு பெரிய வீடு வாங்கணும், இல்லட்டா அந்த வீடை விற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை செய்து முடிக்கணும், இல்லை அவங்க ஏதாட்டும் ஒரு நகை வாங்கணும், அதை விட ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த வீட்டை விற்கணும் என்று சொல்லுவாங்க. அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 4 வீடு மாற்றிருக்கோம். 4 வீடுமே அப்படி மாற்றும் போகும்போது அந்த வீடை நாங்கள் போன பிறகு வேற ஒருத்தவங்க வாடகைக்கு விட்டதில்லை. அந்த வீடை மொத்தமாக யார்கிட்டையாட்ட கொடுப்பாங்க, அதை கொடுத்துட்டு இல்லை சென்னையில் நாங்கள் வீடு வாங்க போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உண்மையாக விற்றுருக்காங்க. அப்போது நாங்கள் ஒரு 15 ஆண்டுகள் 20 வருஷம் கூட ஒரு வீட்டில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அவங்க பயப்பட மாட்டாங்க, வாடகை வீட்டில் இவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கிறோமே, அவங்க தனக்குன்னு சொந்தம் கொண்டாடிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சதில்ல. அவங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். சரி, இவங்க ஊழியம் பார்க்காங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களால எந்த இடைஞ்சலும் வராது அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க நினைப்பாங்க. இந்த காரியத்தை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, 10-15 ஆண்டுகள் அந்த இடத்துல அம்மா இருந்துப்பாங்க. இருக்கும்போது ஜெபம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிடுவார், மகளே இவ்வளோ வருஷம் நீ இருந்துட்ட, நான் இதிலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே இங்கே தான் எல்லாரும் ஜெபம் பண்ணுறவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு இடம் வீடு தெரியும், எல்லாம் வர்றதுக்கு வசதி, வாகன வசதி, பஸ் வசதி இதெல்லாம் இருக்குது, இங்கே விட்டு நீங்கள் எப்படி என்னை இங்கே கூட்டு போனீங்கன்னா அங்கே போனால் ஊழியம் பாதிக்கப்படுமே, வருகிற நபர்கள் பாதிக்கப்படுவாங்களே, நான் எப்படி கூட்டம் நடத்துவேன், எப்படி ஆட்கள் வருவாங்கன்னு ஆண்டவர் இடத்துல அம்மா கேட்டதே இல்லை. இந்த வார்த்தையை நான் இப்போ தான் நினைவு கூறுகிறேன். அப்படி அம்மா அப்படியே ஆண்டவரே எங்கே போகணும், எந்த இடம்னு ஜெபம் பண்ணுவாங்க, நீ இந்த இடத்துக்கு போவாங்க, அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த இடத்துல வீடு கிடைக்கான்னு. அப்படி தான் நாங்கள் அந்த கதிரவேல் நகர் ஏரியாவில் நாங்கள் வந்தோம். அங்கே நாங்கள் வரும்போது
காடு, சரியான காடு. நாங்கள் இருந்த வீட்டுக்குள்ளெல்லாம் முள்ளு செடிலாம் நின்றுக்கிட்டு இருந்தது. நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை எல்லாம் சரிப்படுத்தி தான் அந்த இடத்துக்கு போனோம். ஆனால் அங்கேருந்து வரும்போது நாங்கள் மெயின் ரோட்டு பாளையங்கோட்டை ரோட்டிலேருந்து இறங்கி இங்கே மக்கள் வரணும். எங்கே? கடைசி ரயில்வே தண்டனத்துக்கிட்ட வரைக்கும் வரணும். எப்படி மனிதர்கள் வருவாங்க? ஜெபம்னா எப்படி மனுஷங்க வருவாங்க? பயப்படுவாங்க, இரவு நேரத்தில் வர முடியாது, எப்படி வருவாங்க? ஆனாலும் என் தாயார் ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. அதை ஆண்டவர் கனப்படுத்தினார். இந்த கோஷ்னரில் தான் நாங்கள் பழைய ஏரியாவில் இருந்தோம். அங்கே இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கூட்டத்தை நாங்கள் வருஷம் நடத்துவோம். ஆட்களை சனிக்கிழமை வந்து அம்மாவுக்கு அநேக பேர் வந்து இருப்பாங்க. அம்மா சனிக்கிழமை தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து நீ போயிருன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஆனாலும் ஆண்டவரிடத்துல அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கரம் பிடித்தவர் நீர் தான், நிச்சயம் எங்கே போனாலும் என்னுடைய கரத்தை நீர் விட மாட்டீர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அம்மா செவி கொடுத்தாங்க. படிக்க தெரியாத தாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் இன்றும் அவர்கள் மரித்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களை குறித்து அநேக பேர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆண்டவர் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்க, சரிம்மான்னு சொல்லிட்டு ஜாமாவெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் எப்படி பாருங்கள், 500 ரூபா வாடகை. அந்த வீட்டையே அந்த வாடகையவே எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம் முதல்ல ஊழியம் ஆரம்ப காலத்தில். ஆனாலும் அந்த வாடகை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சார். ஆனாலும் நாங்கள் போன இடம் என்ன தெரியுமா? 1500 ரூபா வாடகை. 2007-8 காலகட்டம் இருக்கும். அதை விட கம்மியாக தான் இருக்கும். 2004 அந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். அப்போலாம் எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு. அப்போ ஆண்டவர் அம்மா சொன்னாங்க, நான் 500 ரூபா வாடகை கொடுக்காம முடியாமல் இருந்தேன். அதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். அப்போ 1500 ரூபா கொண்டு போகிறார். நிச்சயம் அதையும் என்னை ஆசீர்வாதமாக கொடுக்க வைப்பார் என்று அவங்க விசுவாசித்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவர் கரை நீட்டி நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே அநேக ஜனங்களை கொண்டு வருவேன், இங்கே வேலை முடிந்துட்டு உனக்கான காரியத்தை நான் முடித்துட்டேன், இன்னும் நீ அங்கே போன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அங்கே தான் அதிகமான ஆசீர்வதிச்சார் ஊழியத்தை. மாத கூட்டத்துக்கெலாம் அநேக பேர் வருவாங்க, 150-200 பேர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சார். அப்போது பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கூட அவனுக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்க போகிறேன், உன் மனைவியோட கற்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆபிரகாமுக்கு வயசு 99-100 வயசு ஆகுது. சாராளுக்கு 90 வயசுக்கு மேலே ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் எப்படி கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை அவங்க ஆபிரகாம் இழக்கலை. கர்த்தர் சொல்லிட்டார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லும்போது சில காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அடைத்திருப்பார். நமக்கு அதற்கான ஆசீர்வாதம் இல்லாமல் சில நேரங்களில் மனுஷங்க முன்பாக எப்படி முழிப்போம், வெட்கப்பட்டுருவோன்னு பயந்து கொண்டு இருப்போம். ஆனாலும் கர்த்தர் ஏற்படுத்துகிற நாள் ஒன்று வரும். அந்த நாளில் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆண்மகனை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம விசுவாசத்தை இழந்தாதான் நம்ம சத்ருவின் கையிலுக்கும் மனிதர்களுடைய ஆலோசனைக்கும் நம்ம கைக்கு போயிடுவோம். அப்படி மட்டும் ஒரு நாள் நம்ம போயிடக்கூடாது. கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனுடைய ஆலோசனையை கேட்க மாட்டீங்க, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டீங்க, அதை நம்ப மாட்டீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் இந்த பாதையை, நீங்கள் குறுக்கு வழியை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வேணால் அது எங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக தெரியலாம், ஆனால் முடிவு அது கஷ்டமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்பமாக ஆரம்பம் வைத்திருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக வைத்திருப்பார். அல்லேலூயா. அதான் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திருக்கிற பற்றியா என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பயந்து கொண்டு காத்துட்ருக்க, அதற்கான நன்மையான முடிவை உன் வாழ்க்கையில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையின் மூலியமாக நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ மனுஷங்க முன்பாக நீ தலை குனிந்து போவதில்லை, அப்படி நான் ஒரு நாளும் உன்னை நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். நம்ம தொழிலையோ நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய படிக்க வச்சிருப்பார், நிறைய ஆசீர்வாதம் செஞ்சிருப்பார். ஆனாலும் சில தடுமாற்றங்கள் வரும், சத்துரு கொண்டு வருவான். அதில் நம்ம பள்ளத்தில் விழுந்துருமோன்னு சொல்லி அற்ப விசுவாசமாக நம்ம ஆண்டவரை நினைக்கக்கூடாது. எப்படி
பேதுருவை போல சில நேரங்களில் அவன் பாதி தூரம் நடந்து வந்துட்டான். ஆண்டவர்கிட்ட போகும்போது சில தடுமாற்றம் வருகிறது. சில நேரங்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். ஆனாலும் சில தடுமாற்றத்தை சத்துரு கொண்டு வருவான். நம்ம தடுமாறிடக்கூடாது. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். சோத்திரப்பா, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு இருக்கிற எங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லப்பா. நாங்கள் மனுஷங்க முன்பாக தலைகுனிய வெட்கப்பட்டு போக நீர் ஒரு நாளும் விடமாட்டீரப்பா. உம்மை நோக்கி இந்த நேரத்தில் பார்க்குறோம்ப்பா. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் இருக்கிறீர். நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போறீரப்பா. ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை நீர் அற்பமாக எண்ணாதவர். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவர். ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற நாளில், ஆண்டவரே, ஆபத்து காலத்தில், ஆண்டவரே, அனுகூலமும் துணையுமாக இருக்கிற கர்த்தராக நீர் இருக்கிறீரப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆண்டவரே எந்த ஆண்டவரே போராட்டத்தையும் பலவீனத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணவே கூடாதப்பா. அவங்க யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நீங்கள் மன இறங்க வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் மன இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை நீர் திறக்கணும் அப்பா, திறக்கணும். ஆண்டவரே, நீர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, அதை நினைச்சு அவங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். எப்படி நடக்கும், எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வருவேன், இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி மீளுவேன், நான் விழுந்து கிடக்கிறேனே, என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று உம்முடைய பிள்ளைகள் மன உருக்கத்தோடு இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீர் சொல்கிறீர், என் கரம் உன் மேல், உன் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன் கரத்தை பிடித்திருக்கிறது நான் அல்லவா, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா வார்த்தையை. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு உயர்வானதை காணணும் அப்பா. குறைவானது ஓடி போய் ஆண்டவரே நிறைவானது வரணும் அப்பா அவங்க வாழ்க்கையில். ஆண்டவரே, அவங்களுடைய முகங்கள் ஆண்டவரை உண்மையே காத்திருந்து ஆண்டவர் உண்மையே பற்றி கொண்ட அவர்கள் முகங்கள் பிரகாசமடைய நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரே, அவங்கள எங்கெல்லாம் அவங்க போகிறாங்களோ அவங்க குடும்பம் நீர் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுடைய தொழிலை பாதுகாத்து கொள்ளணும், வேலையை பாதுகாத்து கொள்ளணும், அவங்க வருமானத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய கையில் தங்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்பா, அது ஒன்றும் ஆண்டவரை வீணாக போகாது. நிச்சயம் அதை பயன்படுத்துவீர். அவங்க வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்கும்ப்பா. ஆண்டவரை, பொத்தலான பைக்கு அது போவாது. ஆண்டவரை, அப்பத்தையும் தண்ணீரையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. அவங்க சாப்பிட்ற ஆகாரம், குடிக்கிற நீர், ஆண்டவரே, அவங்க பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நீர் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதியும். எந்த துக்கத்தையும் எந்த கண்ணீரையும் உம்முடைய பிள்ளைங்க காணக்கூடாதப்பா. ஆண்டவரே, எந்த வேதனையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன், அவங்க துக்கம் மாறி அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள் ஆக்குங்க. அவங்களுடைய வேதனை நீங்கள் அவங்களை களிப்பாக மாற்றுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க எதை விரும்புகிறார்களோ அதை பெற்றுக்கொள்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நன்றி அப்பா. இந்த மாதம் அவங்க பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கணும். அவங்க இழப்புகளை எதையும் சந்திக்கக்கூடாதப்பா. நீர் அவங்களை கருத்தாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி ஆண்டவரே மனிதர்களுடைய கண்ணிகளுக்கு அவங்க கால் சிக்காமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்கள கிருபையாக தாங்கி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வீடியோ எடுக்கிற அன்பு சகோதரனுக்காகவும் ஆண்டவரே மியூசிக் வாசிக்கிற மகனுக்காகவும் நான் சேர்த்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைக்காக இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். பல கனியை திறந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவைகளை எல்லாம் சந்திக்கணும் அப்பா. இந்த மாதம் அவங்க வாழ்க்கையில குறைவானதை காணக்கூடாது, நிறைவானது காணணும்.
நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகுமாப்பா. அவங்க வாழ்க்கையை நிறைவானதாக நீர் மாற்றுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பலவீனத்தை எடுத்து சுகத்தோடும் பலத்தோடையும் நீர் அவங்களை நடத்துங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இங்கே வராமல் இருக்கிற எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது, இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆண்டவரே. அவங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன்ப்பா. அவங்களையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு கொண்டு வாங்க. எத்தனையோ பேர் காணிக்கினாலும் ஜெபத்தினாலும் தாங்குறாங்க. அவங்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களையும் இந்த கூட்டத்துக்கு தடைகளை மாற்றி இந்த கூட்டத்துக்கு பங்கு பெற்று அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நீர் உதவிக்கரம் நீட்டும். அவங்க குடும்பத்திலையும் ஆண்டவரே எந்த குறைகள் இருந்தாலும் அதை நீக்கி சமாதானத்தோடு நீங்கள் நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். சோத்ரி. அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா.